இந்த வார்த்தைகளை பாகிஸ்தானை நோக்கி ட்ரம்ப் எப்பொழுதாவது சொல்லி ட்விட்டர்ல வச்சுக்கிட்டு இத்தனை கோடி பேர் பகிர்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, அத்தனை கோடி பேர் ஃபாலோ பண்றாங்க, விஸ்வகுரு அது இது 10 லட்சம் கோடி என்னென்னமோ பண்ணி பார்த்தனி ஒன்னும் நடக்கல. கடைசியாக ஈரான் மிகப்பெரிய அளவில் வியாபித்து நிற்கிறது. அதுக்கு முன்னாடி கையை கட்டி வாயை புத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகவே இந்தியாவுடைய மானம் மரியாதையை கப்பல் கப்பலாக ஏற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார் விஸ்வகுரு. நமக்கு ஒரு அடிமை சிக்கி இருக்கு, இந்தியா என்ற அடிமை சிக்கி இருக்கிறது. என்ன போட்டு முடிச்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு கவுண்டமணி ஒரு படத்துல பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்கி. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் ஒரு ட்வீட்டை பகிர்ந்திருக்கிறார். அவர் பேசல, அந்த ட்வீட்டை இன்னொருவர் போட்ட ட்வீட். அமெரிக்க அரசில் ஒரு முக்கியமானவர், அமெரிக்க நிர்வாகத்தில் என்று சொல்லலாம், அல்லது அமெரிக்க மக்களிடம் பாப்புலரானவர். அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை ரீட்வீட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். இந்தியா ஒரு நரக குழி. எப்படி இந்தியா ஒரு நரக குழி என்று ட்வீட் போட்டிருக்கிறார். அதை பற்றி ரொம்ப ரொம்ப மென்மையாக ட்ரம்புக்கு வலிக்காத அளவில், ட்ரம்ப் அவர்கள் கோபித்துக் கொள்ளாத அளவில் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஏன் ட்ரம்ப் இந்த மாதிரி வார்த்தையை பகிர்ந்தார், அதனுடைய உட்பொருள் என்ன, உண்மையிலேயே அவர்கள் எதற்காக நரகக்குழி என்றார்கள், இதுல இந்த இந்திய அரசினுடைய எதிர்வினை என்பது எந்த அளவுக்கு படு மோசமாக கேவலமாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுவே பாகிஸ்தானா இருந்தா கொஞ்சம் நஞ்சமா விடுவானுங்க, விட்டு பிராண்டி இருப்பானுங்க. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், அதிகமா ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திருங்க. அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளி உங்களை வந்தடையும். இந்த விஷயத்தில் ஒரு அமெரிக்க பிரபலம் ஒருத்தர், அவர் தான் ட்வீட் பண்ணியிருக்காரு, இந்திய ஒரு நரக குழி என்று. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார், இந்திய பெண்கள் சம்பந்தம் இல்லாமல் அவங்க அங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களா, இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த 9 மாத கர்ப்பிணி பிரசவம் நடக்கிற நேரத்தில் அவங்க அமெரிக்காவுக்கு புறப்பட்டு வர்றாங்க. அமெரிக்காவுக்கு புறப்பட்டு வந்து இந்த மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தைக்கு குடியுரிமை கிடைக்கும். இதுதான் இந்த அரசியல், அதாவது அமெரிக்க அரசியல் சட்டத்தில். பெரும்பாலும் எல்லா நாடுகளிலும் இப்படித்தான். அந்த நாட்டு மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொண்டால் பிறக்கின்ற குழந்தைக்கு அந்த மண்ணில் பிறந்ததுனால குடியுரிமை கொடுப்பாங்க. அப்ப 9 மாதத்துல விசா கொடுக்கறானே உன் எம்பசி, அவனுக்கு தெரியாதா? மெடிக்கல் சர்டிபிகேட் பார்த்து தானே கொடுக்குறான். 9வது மாதத்துல நீங்க எதுக்கு இவ்வளவு கர்ப்பிணி, ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஏன் அமெரிக்கா போறீங்க? இங்கே பத்துக்குறீங்க, உங்க நாட்டில் இல்லையா? இவ்வளவு மருத்துவமனைகள் இல்லாமையா இத்தனை கோடி பேர் இங்கே பிறந்து வளர்ந்துருக்காங்க, 140 கோடிக்கு மேல என்று அமெரிக்க எம்பசி என்னத்தை புடிங்கிட்டு. இவன் ஏன் 9 மாதத்துல விசா கொடுத்து அனுப்புறான்? அப்ப இவனுக்கு இங்க உள்ள அவாளுக்கும் என்ன லிங்க்? அத்திம்பேர், மன்னி, ஓரகத்தி, ஓர்படியால் இவாளுக்கும் இந்த அமெரிக்க எம்பசிக்கும் என்னையா தொடர்பு? என்ன தொடர்பு? அதைத்தானே கேட்கிறோம். இதை விட்டு ட்ரம்ப் ஒட்டுமொத்தமாக ஏன் இந்தியா ஒரு நரகக்குழி என்று சொன்னதை இவர்கள் ரீட்வீட் பண்ணணும்? இதுக்கு காரணம் இருக்கு. இந்த வார்த்தைகளை பாகிஸ்தானை நோக்கி ட்ரம்ப் எப்பொழுதாவது சொல்லி இருக்கிறாரா? இந்த மாதிரியான கீழ்த்தரமான அசிங்கப்படுத்தும், ஒரு நாட்டை அசிங்கப்படுத்தும் விதமாக, குறிப்பாக பாகிஸ்தானை அசிங்கப்படுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயத்தையாவது, எந்த ஒரு பேச்சையாவது பேசி இருக்கிறாரா ட்ரம்ப்? பாகிஸ்தானுக்கு எதிராக, பாகிஸ்தானை சங்கடப்படுத்தும் விதமாக, பாகிஸ்தானை அவமானப்படுத்தும் விதமாக ட்ரம்போ அல்லது மற்ற அமெரிக்க அதிபர்களோ சொல்லி இருக்கிறார்களா? சொன்னதில்லை. ஏன்னா எம்பசி இருக்கணுமா? இங்கே காமேனி இறந்த உடனே, அலி காமேனி கொல்லப்பட்ட உடனே அமெரிக்கன் எம்பசி என்னாச்சு? அதுல அந்த அமெரிக்க எம்பசி தாக்குதல்ல கிட்டத்தட்ட 16 பாகிஸ்தானியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்.
அந்த பாதுகாப்பு படைகள் சுட்டுக் கொன்றார்கள். ஆகவே நம்ம ஆளுங்க பாகிஸ்தானை திட்டுறதுன்னா, பாகிஸ்தானை பற்றி பேசுறதுன்னா, அந்த கொன்றுவேன், இந்தா பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், அதை பெருசா தம்பட்டம் அடிக்கிறது அப்படின்னா நம்ம ஆளுங்க பெருசா பண்ணுவானுங்க. ஆனால் பாகிஸ்தானை பற்றி ட்ரம்போ மற்ற அமெரிக்க அதிபர்களோ இவ்வளவு கேவலமாக இதுவரை எந்த ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஏன் சொன்னதில்லை? ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிறது மாதிரி ஆவுனா இந்தியாவை தாக்குவது, அவமானப்படுத்துவது. ஏன்னா இவனுக்கு சொரணையே கிடையாது இந்தியர்களுக்கு என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்து போய், அமெரிக்கர்கள் மட்டுமல்ல முழு உலகமும் இப்பொழுது உணர்ந்து கொண்டு விட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள், இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். யாருக்கு? ஹவுடி மோடிக்கு தெரிந்த விஷயங்கள். மோடி தான் தங்களுடைய உயிர் மூச்சு, மோடி தான் தங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கல்ல அமெரிக்காவில். இது அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு சொன்னதுதான். அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு சொன்னதா அல்லது அங்கேயே உள்குத்து பண்ணியிருக்காரா ட்ரம்ப்ங்கிறத இப்ப சொல்றேன். அமெரிக்க வாழ் இந்தியர்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். இந்த மாதிரி நாளாந்தரமான விஷயங்களை எல்லாம் செய்வது அவர்கள்தான். அந்த கும்பல் தான் செய்கிறது. காரணம் இல்லாமல் அவன் சொல்லல. இதற்கெல்லாம் எவ்வளவுதான் இதெல்லாம் பண்ணினாலும் இந்த RSS கும்பலுக்கு அதெல்லாம் வலிச்சு கீழே போட்டுவிட்டு அங்கே இருப்பானுங்க. இது அவங்களுடைய குணமே அப்படித்தானே. எதிர்த்து ஈரான் மாதிரி எதிர்த்து கேட்கிறானா? எதிர்த்து இறுதி வரை போராடுவேன், உயிரே போனாலும் பரவாயில்லடா, நிற்பானா? இல்ல, அடுத்த நிமிஷமே காட்டி கொடுப்பான், கூட்டி கொடுப்பான், அப்படி நிற்கிறவங்க. அதனால இவங்களுடைய யோக்கியதை தெரிஞ்சுதான் அவனும் சொல்றான், நரக குளிக்கிறான். இதை விட கேவலமா எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது யாருக்கு? இது வாங்கி கட்டிக்கிற வேண்டியது இந்த அமெரிக்க வாழ் இந்தியர்கள், ஹவுடி மோடிக்கள், மோடி பக்தர்கள். இது நம்ம தலையில வந்து விழுகுது, நம்ம சராசரி இந்தியர்கள் தலையில வந்து விழுகுது. இதுக்கு நாம எங்கே போய் அடிச்சுக்கிறது? இவனுக்கு பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் வாங்கி கட்டிக்கிறது இந்தியர்களாக இருக்கிறோம். சரி, அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், ட்ரம்ப் சும்மா ஒண்ணு இதையெல்லாம் போற போக்குல திடீர்னு இந்தியா மேல விழுந்து பிராண்டுறதுக்கு அவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னா, பைத்தியம்லாம் இல்லை. அவர் ஒரு காரணத்தோடு தான் இந்த ட்வீட்டை பகிர்ந்திருக்கிறார். அது என்னவென்றால், ஜேடி வான்ஸ். இப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் பிளவுபட்டு நிற்கிறது. ஒரு குரூப் இராணுவம் மற்றும் வெளியுறவுத்துறை மற்றும் உள்நாட்டுத்துறையில் ஒரு குரூப், பெரிய குரூப் ஜேடி வான்ஸ் பக்கம் நிற்கிறாங்க. துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பக்கம். ஒரு குரூப், இன்னொரு குரூப் பீட் ஹெக்ஸத், வார் செக்ரட்டரி இருக்கார்ல, பீட் ஹெக்ஸத், டொனால்ட் ட்ரம்ப், இவங்க பக்கம் இந்த குரூப் நிற்கிறாங்க. ஆக அரசாங்கம் பிளவுபட்டு நிற்கிறது இருதரப்பாக. ஒருவர் கவிழ்ப்பதற்கு ராஜதந்திர முயற்சிகளை இந்த இதுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேடி வான்ஸ் தான் தன்னுடைய கட்டளைகளை எல்லாம் அமெரிக்க ராணுவ ஜெனரல்கள் புறக்கணிப்பதற்கு காரணம் ஜேடி வான்ஸ் தான் என்று உறுதியாக நம்புகிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதனால தான் அவர் கிட்டத்தட்ட 24 ஜெனரல்களுக்கு மேல தூக்கி எறிஞ்சிட்டார், எல்லாரையும் ஷாக் பண்ணிட்டாரு, வீட்டுக்கு அனுப்பிட்டார். காரணம், அவர்கள் எல்லாம் ஜேடி வான்ஸுடைய கட்டளையை தான் கேட்கிறார்கள், தன்னை புறக்கணிக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் யுத்தத்தை சரியா நடக்கல, கொடுக்கிற கட்டளையை ஏற்று நடக்கவில்லை, கப்பல்களை கொண்டுகிட்டு ஹார்முஸ்க்கு போகல, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஷிப்யார்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஜேடி வான்ஸுடைய வேலை என்று தெரிந்து சந்தேகப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி தொடர்ந்து கடும் பனிப்போர், அங்கே உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு 2 பேருக்கும் நிர்வாகத்தில். இப்ப ஜேடி வான்ஸ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு பிரபலம் ஒருத்தர் அந்த ட்வீட்டை பண்றாரு, சந்தர்ப்பம் கிடைக்குது. இது யாருக்காக அவர் ரீட்வீட் பண்றாருன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சார் ஜேடி வான்ஸுக்காக, இந்தியர்களுக்காக பண்ண ட்வீட் அல்ல, இந்தியர்களுக்காக செய்த ட்வீட் ரீட்வீட் அல்ல. இந்தியா நரகக்குழி என்று சொன்னதை ரீட்வீட் செய்தது ஜேடி வான்ஸுக்காக. ஏனென்றால் ஜேடி வான்ஸுடைய மனைவி ஒரு இந்திய பெண்மணி. அவங்க RSSஓ சங்கி பெண்ணோ அது வேறு விஷயம், அப்பாற்பட்ட விஷயம். முழுக்க சங்கின்னு தான் என்னுடைய நினைப்பு. அந்த அம்மா அவர் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே வந்து புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் பிள்ளைகள்லாம் வந்து மோடியை பார்த்து மோடிக்கு மாலை போட்டு, இவங்களும் மாலை போட்டு கோயில்களுக்கெல்லாம் போய் போட்டோ எடுத்துக்கிட்டு அதை பகிர்ந்திருந்தாங்க. தங்களுடைய இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கத்திலையும் பகிர்ந்திருந்தாங்க.
ஆக அவர்கள் RSS அவரை வழிநடத்துகிறதா என்று தெரியாது. ஆனால் இவருடைய மனைவி இந்தியர் என்பதால் இதை அடிச்சா அவனுக்கு நல்லா வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் இதை பகிர்ந்திருக்கிறார், ரீட்வீட் பண்ணியிருக்கிறார். இது அடிச்ச அடி ஜேடி வான்ஸுக்கு. ஒரு நரக குழியில் இருந்து கிடந்த ஒரு பெண்ணைத்தான் நீ திருமணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனைவி பாலும் நரக குழியில் இருந்து வந்தவள் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் ட்ரம்ப். மற்றபடி இந்தியர்கள் கோவிச்சுக்குவாங்களே அப்படிங்கிறதெல்லாம் அவர் மோடி எந்த அளவுக்கு கோவிச்சுக்குவாருன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் எல்லாரும் தானே மாட்டியிருக்கீங்க. இவர்களுடைய குடுமி எல்லாம், எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் குடுமி எல்லாம் ட்ரம்ப்புக்கிட்டே மாட்டியிருக்கு. ட்ரம்ப்புடைய குடுமி இஸ்ரேல் கையில் இருக்கு. ஆகவே நாம் என்ன சொன்னாலும் அவங்க எதுவும் செய்ய போறதில்ல. அவங்களுக்கு அடிக்கணும்னா, திட்டணும்னா, பேசணும்னா இருக்கவே இருக்கு பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானை அவங்க திட்டிக்கிறவாங்க, இது பண்ணிக்கிறவாங்க. தங்கள் அரசியல் செய்வதற்கு, தங்களை இந்தியாவில் பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்கு பாகிஸ்தான் அடிச்சா போதும், பாகிஸ்தானை திட்டினா போதும் அப்படிங்கிற ரீதியில் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தெனாவட்டா அவர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஒன்றல்ல இரண்டல்ல பல தடவைகள் இதை செய்து விட்டார். இந்தியர்களுக்கு விலங்கு மாட்டி அனுப்பும் பொழுதும், விமானத்தில் அனுப்பும் பொழுதும் வேடிக்கை பார்த்தார் மோடி. இப்பொழுதும் வேடிக்கை பார்க்கிறார் விஸ்வகுரு மோடி. ஏதோ வலிக்காத அளவுக்கு இப்படியெல்லாம் பேசலாமா? இருதரப்பு உறவுகள் என்ன? இருதரப்பு உறவுகள் கிழிக்குது. அதுதான் என்னைக்கோ போச்சு. உன்னை அடிமையாத்தானே நடத்திக்கிட்டு இருக்காரு விஸ்வகுருவை. உலகத்துக்கு விஸ்வகுருன்னு இவங்களா பேசி கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஈரான் மிகப்பெரிய அளவில் பொங்கி எழுந்து பெரிய வல்லரசையே ஆட்டம் காண வைத்து மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் சின்ன குழந்தை கூட உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் மனிதனா பிறந்தவன் எல்லாருக்கும் ஈரான்னா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் ட்விட்டரில் வச்சுக்கிட்டு இத்தனை கோடி பேர் பகிர்றாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அத்தனை கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, விஸ்வகுரு அது இது 10 லட்சம் கோடி என்னென்னமோ பண்ணி பார்த்த நீ ஒன்றும் நடக்கலை. கடைசியாக ஈரான் மிகப்பெரிய அளவில் வியாபித்து நிற்கிறது. அதுக்கு முன்னாடி கையை கட்டி வாயை புத்திக்கிட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை. வெறும் பிம்பங்கள் உதவாது, அவ்வளவுதான். இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை அமெரிக்காவை கடுமையாக விமர்சிப்பதற்கு, அமெரிக்காவிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்பவும் அவ்வளவுதான். இருதரப்பு உறவுகள் பாதிக்காதா, இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாமா என்று ட்ரம்புக்கு வலிக்காத அளவில் கண்டன அறிக்கை என்ற பெயரில் ஒரு அறிக்கையை இந்திய வெளியுறவுத்துறை கொடுத்திருக்கு. இதை கொடுக்கறதுக்கு எதுக்கு வெளியுறவு அமைச்சர், வெளியுறவுத்துறை ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். ஆகவே இந்தியாவுடைய மானம் மரியாதையை கப்பல் கப்பலாக ஏற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார் விஸ்வகுரு. போச்சு, மான மரியாதையெல்லாம் போச்சு. எங்கே இருக்குது? மீதம் இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் சொல்ல வந்தது இதுதான். ஜேடி வான்ஸை அவர் குறி வச்சு பேசுறார். அவருடைய ஒவ்வொரு செயலும் எப்படியாவது ஜேடி வான்ஸை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதுவும் ஒரு காயப்படுத்தி இருக்கிறார். இதற்காகத்தான் ட்ரம்ப் செய்திருக்கிறார். மற்றபடி இந்திய மக்களை ஒட்டுமொத்தமாக இது பாதிக்கும் என்பதற்கெல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. அந்த அளவுக்கு மோடிக்கெல்லாம் வீரம் நமக்கு எதிராக எதுவும் இது பண்ணிட மாட்டார். இந்தியாவே நமக்கு எதிராக திரும்பும் என்பதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பைத்தியகாரத்தனமாக ட்ரம்ப் நம்பவில்லை. அவர் உறுதியாக நம்புகிறார். நமக்கு ஒரு அடிமை சிக்கி இருக்கேன், இந்தியா என்ற அடிமை சிக்கி இருக்கிறது. என்ன போட்டு மிதிச்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு கவுண்டமணி ஒரு படத்துல பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி வெளியில கொண்டு விடுவேன், தொலைச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் பாருங்க. அது மாதிரி ஊமை குத்துற நல்லா வாங்கிக்கிட்டு வெளியே இங்க மக்கள்கிட்ட வேற மாதிரி பேசுறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதைவிட வெட்கக்கேடு, அவமானம் எதுவும் இந்த நாட்டிற்கு இவரை போல, இந்த விஸ்வகுருவை போல இந்தியாவிற்கு அவமானத்தை தேடி வந்ததாக எந்த பிரதமரும் இல்லை. வரலாறில் எந்த வரலாறும் இல்லை. இந்திய வரலாறில் இதுதான் முதல் தடவை. இவர்தான் முதல் தடவையாக பல தடவைகள் இந்தியாவுடைய மானத்தை கப்பல் கப்பலாக ஏற்றி அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னும் என்னத்தை மான மரியாதை இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் இழந்தாச்சு, ஒன்றும் கிடையாது. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.